அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 9/2/2015 தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதியானது பகல் 2:27 வரை, பின்பு சஷ்டி திதி. அஸ்த நட்சத்திரமானது காலை 8:55 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் பார்க்கின்ற பொழுது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, பின்பு மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், இருந்து வந்த அவப்பெயர்கள் விலகி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இருக்கிறது. பண வரவானது சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மற்றவர்களை நம்பாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சூரியன் புதன் அமைய பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட நல்ல பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகி சுமூகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பும், வரவேண்டிய பண வரவுகள் தக்க சமயத்தில் வந்தடைந்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, 6இல் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் 2இல் சந்திரன் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். வேலையாட்களுடைய ஆதரவானது சற்று சாதகமாக இருந்து அதன் மூலமாக மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குருவும் ஜென்ம ராசியில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். தொழில் ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். செவ்வாயானவர் 6இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக பொருளாதார நெருக்கடிகள் விலகி நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது. பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள், எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது, நிதானமாக இருப்பது மிக மிக உத்தமம்.